ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்குறோம். எஸ்பிஓவில் வந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரோமோட்ஸ் டீமை நம்ம எப்படி வந்து கண்டென்ட் ரைட்டராக ஜாயின் பண்ணுறது, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸராக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிக்கான பாதையை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்காகவே மேக் பண்ணதான் இந்த சேனல். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உதவியாக கூட இருக்கலாம். ஸோ டிஸ்க்ளைமர், இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எஸ்பிஓவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை எஸ்பிஓவில் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு வந்து செய்கிறேன். ஸோ எஸ்பிஓவிலேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே சேல்ஸ் டீம் ப்ரமோஷன் டீமில் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு 5000 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு 5000, அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் ஒரு 5000 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். வாங்க நம்ம லைவாகவே உங்களுக்கு நம்ம எப்படி வந்து டிஜிட்டல் கண்டென்ட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எப்படி வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கே கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி, அதே மாதிரி நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, டிஜிட்டல் கண்டென்ட்டராக சூஸ் பண்ண போகிறீங்களா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸராக சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் உங்கள்கிட்ட பிளாக் இருக்கணும், வெப்சைட் இருக்கணும், சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. என்டர் யுவர் வெப்சைட் நேம், வெப்சைட்டோடைய நேம் என்னன்னு கேட்குறாங்க. வெப்சைட் ஆர் பிளாக் கிரியேட்டட் டேட், என்ன டேட்டில் அதை கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டர் வெப்சைட் ஆர் பிளாக்கோடைய யூஆர்எல், சரிங்களா? அந்த யூஆர்எல் ஹெச்டிபிபின்னு வருமில்லைங்க, ஹெச்டிபிபி ஸ்லாஷ் அந்த யூஆர்எல் கேட்குறாங்க, இல்லைன்னா வெப்சைட்டுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் போஸ்டிங் போடுறீங்க. இப்போ பிளாக்னா என்னென்ன மாதிரியான போஸ்டிங் போட்டுட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பற்றியா, இல்லை ஹெல்த் டிப்ஸ் பற்றியா, இல்லை குக்கிங் பற்றியா, எந்த மாதிரி போடுறீங்க அப்படிங்கிறது இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கண்டென்ட் வந்து போஸ்டிங் டிவைஸ் எதில் போட்டுட்ருக்கீங்க, கண்டென்ட் வந்து மொபைலில் போடுறீங்களா, இல்லை லேப்டாப்பில் போட்டுட்ருக்கீங்களா, இல்லை டெஸ்க்டாப்பில் போட்டுட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் போடுறீங்களா இல்லை மொபைலில் போடுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்கன்னா, மொபைலில் போடுற மாதிரி இருந்தால் மொபைல்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டர் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹவு மெனி போஸ்ட் பாசிபிள் பர் வீக், ஒரு வாரத்துக்கு உங்களால் எத்தனை போஸ்ட் போட முடியும்னு கேட்குறாங்க. உங்களால் வந்து 5 போட முடியுமா, இல்லை 4 போட முடியுமா, இல்லை 10 போட முடியுமா அப்படிங்கிறத வந்து இங்கே நம்பர்ஸாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்மிட் கொடுத்துருங்க, சரிங்களா? அப்படி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு எப்போ போடுறேன் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலுடைய நேம் என்ன, இல்லை உங்களுடைய இன்ஸ்டாகிராமுடைய நேம் என்ன, இல்லை உங்களுடைய எஃபி பேஜுடைய நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதோடைய யூடியூப் லிங்க்குடைய யூஆர்எல் லிங்க் கேட்குறாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் கேட்குறாங்க, எஃபியோடைய லிங்க் கேட்குறாங்க. அதே மாதிரி என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரி, எந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். அந்த அக்கௌண்ட் எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுது, எஃபிஏ இன்ஸ்டாகிராமில் எப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்க, அதே மாதிரி நீங்கள் சேனல் யூடியூப் சேனல் எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறாங்க. வீடியோ போஸ்டிங் டிவைஸ், வீடியோவை எதில் போடுறீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய மொபைலில் மேக் பண்ணி போடுறீங்களா, இல்லை பிசியில் மேக் பண்ணி போடுறீங்களா அப்படிங்கிறது கம்பல்சரியாக மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக், எத்தனை வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னு கேட்குறாங்க, சரிங்களா? 5 போடுறீங்களா, இல்லை 10 போடுறீங்களா, இல்லை வாரத்துக்கு 3 தான் போட முடியும், 1 வீக்குக்கு நான் 2 தான் போடுவேன், 1 தான் போடுவேன் அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி காமிக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ
ஸோ நம்ம வந்து யூடியூப் சேனலோடைய நேம்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஐடி வந்து பெண்டிங்னு காமிக்குது. ஸோ இது வந்து 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து என்ன இது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை டிக்ளைனா அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ யாரெல்லாமே இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் அதை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் FB பேஜ் இருந்தாலும் ஃபேஸ்புக் பேஜ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ப்ரொமோஷனல் டீமில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், சேல்ஸ் டீமில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் அவங்க கேட்கக்கூடிய பர்சன் வந்து மினிமம் 5,000, ஒவ்வொரு டீமுக்குமே 5,000 அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சேல்ஸ் டீமில் 5,000 கேட்குறாங்க, அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம்லேயும் 5,000 கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்னுமே ஓப்பன் பண்ணலினா கூட இன்றைக்காவது FB பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை Instagram பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை போடுற மாதிரின்னு சொல்லி நீங்கள் உடனே இதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான பெனிஃபிட் இதில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட், இந்த சேல்ஸ் டீமில் ப்ரொமோஷன் டீமில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.